மூலதனம். மதத்தில், மனிதனில், அறிவியலில், உலக சக்தியில், ஆன்மீகத்தில், கலாச்சாரத்தில், ஜோதிடத்தில், மருத்துவத்தில், மனித உடலில், இலக்கியத்தில், அறிவில், நடைமுறை வாழ்க்கையில் எங்கும் ஒலிக்கும் எண் 10. முழுமை முடியும் இடம், புதிய உலகம் தொடங்கும் வாசல் 10. தத்துவ உண்மை. 10 = 1 கூட்டல் 0, 1 தொடக்கம், 0 முடிவில்லாதது. ஒவ்வொரு நொடியும் 70 கிலோமீட்டர் வேகத்தில் 1380 கோடி ஆண்டுகளாக இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. தச 10, தசாப்தம் 10 ஆண்டுகள், தசரா 10 நாள் விழா, தசமி 10வது திதி, தசா பலன் ஜோதிடத்தில், தச அல்லது தச கிரகம், தச மூலம் 10 மூலிகைகள், தச அவதானி 10 கவனம். இந்த பிரபஞ்சத்தின் மறைமொழி 10. மதங்களின் மையம் 10. இந்து மதம் தச அவதாரம், கிறிஸ்துவம் மற்றும் யூதம் 10 கட்டளைகள், இஸ்லாம் 10 புனித நாட்கள், பௌத்தம் 10 பிரமிதாக்கள், சமணம் 10 ஒழுக்க கொள்கைகள். மதங்கள் தான் வேறு, ஒழுக்கத்தின் எண் 10. மனித உடல் மற்றும் அறிவியல். தசேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள், 10 உணர்வுகள், 10 வாயுக்கள், உயிரின் இயக்கம், 10 விரல்கள், கணிதத்தின் தொடக்கம். மனிதன் வாழ்வதே 10 அமைப்பில். இலக்கியம் மற்றும் கணிதம். 10 பாட்டு, தமிழ் பாரம்பரிய பொக்கிஷம், 1330 திருக்குறள், 10 குறள்களாக. டெசிமல் சிஸ்டம் 0 to 9, உலக கணிதத்தின் அடித்தளம். டாப் 10 உலகளவில். நிதியில், அரிய சேவையில், இராணுவத்தில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் எப்போதும் டாப் 10. பிகாஸ் மனித மனம் 10 எளிதாக நினைவில் வைக்கும். டெசிமல் சிஸ்டம் அதை ஆதரிக்கிறது. சக்தி சில நாடுகளில் மட்டுமே அதிகம் திரள்கிறது. அதனால் 10 out of 10 = முழுமை. டாப் 10 சிறந்தவற்றின் அளவுகோல். 10 நமக்கு சொல்லும் பாடம். கம்ப்ளீட் தென் எவால்வ். முடித்துவிட்டு அடுத்த நிலைக்கு உயரு. இந்த மேடையில் வரவிருக்கும் ஆளுமை கணினி துறையில் முதுகலை பட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு அறிவை விதைத்தவர், திருவாசகத்தை முழுமையாக எழுதிய ஆன்மீக சாதனையில் பங்கேற்று ஸ்கை யோகா மற்றும் பிரம்மஞானம் மூலம் உடல், மனம், ஆன்மா இணைப்பு, யோகா கற்றுத்தரும் சேவை மனம், சுயசார்புடன் தன் பாதையை உருவாக்கிய துணிச்சலான பெண் தொழில் முனைவோர், நட்புகளின் முக்கிய தூண்களில் ஒருவராக மதிப்பிற்குரிய சிவகணி அவர்களின் சகோதரி, இந்தியா ஐடி துறையில் நம்பர் 1 இந்த வேர்ல்டு. சிலிகான் வேலி, பெங்களூரின் வேகம், அறிவு, ஆன்மீகம், சேவை அனைத்தையும் தன்னுள் தாங்கி இன்று ஏமாளி டு கோமாளி என்ற தலைப்பில் நம் சிந்தனையை விழிப்பூட்ட வருகிறார் அந்த சிறப்புமிகு ஆளுமை திருமதி நா. சிவசங்கரி அவர்களை முழு உற்சாக கைத்தட்டலுடன், பெருமையுடன், அன்புடன் வரவேற்போம். நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. எனது குரு வேதாத்ரி மகரிஷி அவரை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த மாதத்திற்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏமாளி டு கோமாளி. ஸோ இந்த மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி என்னன்னா முட்டாள்கள் தினமாக நம்ம கொண்டாடுறோம் 1ஆம் தேதியை. ஸோ எதுக்காக இந்த டாபிக் கொடுத்துருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து நம்ம முட்டாள் தினமாக கொண்டாடுறோம். அது இல்லாமல் என்ன பண்ணுறோம், ஏப்ரல் 1ஆம் தேதி ஃபினான்ஷியல் இயரை வந்து மார்ச் 31ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து புதுசாக ஒரு ஃபினான்ஷியல் இயரை ஸ்டார்ட் பண்ணி புதுசாக ஒரு கணக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ்ஸு இருக்குது மைனஸ் இருக்குது. இப்போ இந்த டாபிக் நம்ம பார்க்குறப்ப ஏமாளி டு கோமாளி அப்படின்னு பார்க்குறப்ப என்னன்னா இப்ப கோமாளின்னு பாக்குறப்ப கோமாளில பிளஸ் இருக்கும் மைனஸும் இருக்கும். இப்ப கோமாளி பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நெகட்டிவா சொல்றப்ப பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப அறிவாளி, கொஞ்சம் சுயநலமா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நீங்க அந்த ஜெயம் ரவி படத்திலே பாத்தீங்கன்னா கோமாளி வராண்டா உஷாரு, கோமாளி வரான் உஷாரு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அது அது அவங்களுக்கு ஒரு செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸும் இருக்கும். ஆனா அந்த கோமாளிலேயே ஒரு நல்ல விதமான கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். இப்ப நல்ல விதமான கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு முடிவெடுக்காம சிந்திச்சு அந்த இடத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போறேன். இப்ப நம்ம தலைப்பு பாத்தீங்கன்னா ஏமாளி டு கோமாளின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க தலைப்பு பாத்தீங்கன்னா
ஏமாளி, கோமாளின்னு குடுத்துருக்கலாம். ஏமாளி அண்ட் கோமாளின்னு குடுத்துருக்கலாம். ஏன் ஏமாளி ஏமாளி டூ கோமாளின்னு குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கைய வந்து ஏமாளி நிலையிலிருந்து கோமாளி நிலைக்கு மாத்துறது அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஏமாளியாவே வாழக்கூடாது. நம்ம வாழ்க்கைய வந்து கோமாளியான வாழ்க்கைக்கு கொண்டுட்டு போகணும். ஸோ இப்ப இந்த தலைப்ப பார்க்குறப்ப நமக்கு நெறைய சிரிப்பும் வரும், சிந்தனையும் வருது இந்த தலைப்ப கேட்கும்போது. ஆனா இந்த தலைப்பு வந்து ஒரு வாழ்க்கையோட உண்மையான பாடத்த வந்து நமக்கு கத்துக் குடுக்குது. அ பல ஏமாளியா வந்து வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கோமாளியா மாறிர்றாங்க. ஏ ஏன் அதோட அர்த்தம் என்ன? எப்படி மாறுறாங்க? ஏமாளினா யாரு? கோமாளினா யாரு? ஸோ அப்படின்னு விரிவா நம்ம இனி நம்மளோட செஷன்ல பார்ப்போம். இப்ப ஏமாளிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏமாளி வந்து முட்டாள்கள் இல்ல. அவங்க வந்து என்னன்னா, சுலபமா ஏமாறவர்கள் தான். முட்டாள்கள் இல்ல, சுலபமா ஏமாறுவர்கள். எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க. யார பார்த்தாலும் இவன் நல்லவங்க, நம்ம நன்மைக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏமாந்து நிப்பாங்க. அப்புறம் எ எதா யா யார ஏதாவது நம்பி மத்தவங்ககிட்ட நம்பி ஏமாறுறது. அப்புறம் பலவீனமா தெரிவாங்க அவங்கள பார்க்கறதுக்கு. ஆனா அவங்க பலவீனமா இருந்தாலும் அவங்க மனசு வந்து நல்ல மனசா இருக்கும். அவங்களோட உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனசு வந்து நல்ல மனசா இருக்கும். ஸோ அதனால தான் யார் எது சொன்னாலும் அதுல உலகத்துல ஏமாந்துடுறாங்க. ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களா? இல்ல. ஏமாளி கிடைச்சா நம்ம சான்ஸ் கிடைச்சதுன்னு ஏமாத்திட்டே தான் இருப்போம். அ அதனால ஏமாளிக வந்து பல தடவ வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்ப ஏமாளி வந்து எங்கெங்க யார் யார்ட்டலாம் ஏமாறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் கிட்ட, உறவினர்கள் கிட்ட, நம்பிக்கை வைத்தவர்கள் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஏமாறுறாங்க. ஸோ இப்ப ஏமாளி ஏன் உருவாகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரம். எதுக்கெடுத்தாலும் அவசரமா போயி நம்ம ஏதாவது ஒரு ஆஃபர் அந்த மாரி ஏதாவது சொல்றப்ப, அவசரமா போயி அதுல வந்து நம்ம மாட்டிக்கிறது. அப்புறம் ஆசை, பேராசைப்படுறது. அப்புறம் பயம். அப்புறம் அறியாமை. ஸோ இதனால தான் வந்து ஏமாளிகள் வந்து உருவாகுறாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ட நம்ம வந்து கவனமா பார்த்தோம்னா, நம்ம எந்த இடத்துலயுமே ஏமாறாம சாதுரியமா பொழைக்கலாம். அவசரப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, அறியாமை இருக்கக்கூடாது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து ஹோம்வொர்க் பண்ணி குடுன்னு ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அப்ப ஹெல்ப் கேட்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த பையன் எதுவுமே யோசிக்காம எல்லா ஹெல்ப்பும் செஞ்சு குடுக்குறான். அ பணம் கேட்டா குடுக்குறான், என்ன கேட்டாலும் குடுக்குறான். அவன் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கான். ஆனா ஒரு நாள் அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான். நம்ம எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருக்கமே, நமக்கு யாராவது நல்லவங்களா இருக்காங்களா? அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி பார்க்கிறப்ப அவன் யாருக்குமே நல்லவங்களா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ஏமாளியா தானே இருக்கான். எல்லாரும் அவன யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஏமாளியா தான் வச்சுக்கிறாங்க. சோ அந்த மாரி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் யோசிக்கிறான். அப்ப நம்ம ஏமாளியா இருக்கக்கூடாது. நம்ம மாறணும் அப்படின்னு யோசிக்கிறான். சோ அப்ப எப்படி மாறுறான்னா, கோபமா மாறல, சுயநலமாவும் மாறல. ஆனா அவன் புத்திசாலியா மாறுறான். இதுதான் கோமாளிங்கிறது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏமாறுறோம்ன்னு தெரிஞ்சு நம்மளோட சிந்தனைய, அறிவ யூஸ் பண்ணி, நம்ம இனிமேல் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோமாளி நிலைக்கு மாறணும். அதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கை. இப்ப கோமாளின்னு பார்த்தோம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆ சிறு கோ அ சிரிப்பவர். கோமாளினாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நல்லா சிரிப்பாங்க, சிரிக்க வைப்பாங்கன்னு தெரியும். ஆனா, அவங்களோட வாழ்க்கைக்கு பின்னாடி எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். அதையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே வந்து எதிர்கொள்ளுவாங்க. அந்த கோமாளி மனிதர்கள்லாம் வந்து. கோமாளி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களோட கஷ்டங்களை எல்லாமே வந்து சிரிப்பாக மாத்துவாங்க. மற்றவர்கள வந்து குறை கூற மாட்டாங்க. இவங்க இந்த மாரி பண்ணிட்டாங்க, அந்த மாரி பண்ணிட்டாங்கன்னு குறை சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கைய வந்து எப்போதுமே ஈஸியா எடுத்துக்குவாங்க. நம்ம வாழ்க்கைய ஈஸியா எடுத்துக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய கலை தான். அது நமக்கெல்லாம் கஷ்டம் தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான அது கலை தான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏமாளிங்கிறவங்க வந்து டக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா, அந்த சிச்சுவேஷன்ல அவங்க ரியாக்ட் பண்ணிருவாங்க. யோசிக்காம அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிருவாங்க. கோமாளின்னு பார்த்தீங்கன்னா, சிந்திச்சு அந்த இடத்துல அறிவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தெளிவா முடிவெடுப்பாங்க. அ இப்ப இப்ப கோமாளி பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். பட் அந்த சிரிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவரு எவ்வளோ உழைச்சிருப்பாரு. என்னென்ன மாரியெல்லாம் அங்க பண்ணணும், என்னென்ன ரியாக்ட் பண்ணணும், அங்க ஏதாவது ஒரு கன்டென்ட் குடுக்கணுமா அப்படின்னு எல்லாம் உழைப்பு இருக்கும். அத அ சிந்திப்பாரு. சிரிக்க வைக்கிறது கூட ஒரு ஒரு கருத்தையும் சேர்த்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில சொல்லுவாங்க நமக்கு. பாடங்கள சொல்லுவாங்க. ஸோ கோமாளிங்கிறவங்க வந்து ஈஸியா எடுத்துக்கிற மாரி இல்ல. இப்ப
கோமாளி வந்து இப்ப என்ன செய்வாருன்னா, கேள்வி கேட்பாரு. "ஏன் வந்து இது நடந்துச்சு? எதுக்காக நடக்குது? இது கரெக்ட்டா?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாரு. இப்ப ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனாலும், அந்த தகவல வந்து சரி செய்வாங்க. சரி பார்ப்பாங்க. இது கரெக்ட்டா? இல்லையா? இதுக்குள்ள நம்ம போலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உணர்ச்சிகள கட்டுப்படுத்துவாங்க. டக்குனு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாலுமே, அவங்க டக்குனு ரியாக்ட் பண்ணாம, அந்த உணர்ச்சிகள கட்டுப்படுத்தி, அங்க வந்து ஒரு மௌனம்ங்கிற ஒண்ணு இத வச்சு யோசிச்சு, நம்ம கரெக்ட்டா டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இப்ப ஏமாளியா இப்ப பார்த்தீங்கன்னா, நாம் ஏமாளியாக இருக்கும்போது வாழ்க்கை வந்து நம்மள சோதிக்கும். ஆனா நாம் கோமாளியாக மாறும்போது, நம் வாழ்க்கையை சிரித்துக்கொண்டே ஜெயிக்கலாம். ஸோ எப்போதுமே நம்ம வாழ்க்கைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா, அத ரொம்ப பெருசா எடுத்துக்காம லைட்டா எடுத்துட்டு, சிரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு, அந்த இடத்துக்கு நீங்க அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சுட்டு போனீங்கன்னா, வாழ்க்கை வந்து ஈஸியா இருக்கும். அத விட்டு போட்டு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, நமக்கு நாமே மன உளைச்சல குடுத்துட்டு, ஏமாளியா வாழ்றதுக்கு, கோமாளியா வாழ்ற வாழ்க்கை வந்து எவ்வளவோ பெஸ்ட்டு. ஸோ இப்ப ஏமாளியா இருக்கிறது தவறா? அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா கோமாளியா இருப்பது நல்லதா? அப்படின்னு கேட்டா ஆமா. ஏன்னா யாரையுமே ஏமாத்தாம, யாராலும் ஏமாறப்படாம, நம்ம வாழ்க்கைய நாம சந்தோஷமா எப்படி வாழ்றதுங்கிறத நம்ம கத்துக்கிறோம். ஸோ இப்ப மகரிஷியோட ஒரு தாட் ஒண்ணு இருக்கும். யாருக்கும் உடலாலும், மனதாலும் வருத்தம் தரமாட்டேன். வருத்தப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளையும் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த தாட் நல்லாருக்கும். ஸோ எப்போதுமே நான் அந்த தாட்ட வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் என் வாழ்க்கையில. ஸோ இந்த டாபிக் பார்க்குறப்ப ஏமாளி டூ கோமாளி அப்படிங்கிற பார்க்குறப்ப, யாரையுமே இந்த 2 இந்த லைன்ஸ் வந்து எப்போதும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. யாரையுமே ஏமாத்தாமையும், யாராலயும் ஏமாறாமலும் வாழ்க்கைய வந்து நம்ம எப்போதுமே சந்தோஷமா நமக்கான வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இப்ப ஏமாளியா இருந்தா இப்ப என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மக்கள் வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்ப அடுத்தது நம்மள வந்து கோபப்படுத்த வைப்பாங்க. மன அழுத்தத்திற்கு ஆளாக்குவாங்க. ஆனா இதே கோமாளியா இருந்துட்டோம்னா, நம்ம சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கைய கடந்து போயிரலாம். மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டு போயிரலாம். வாழ்க்கைய வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கலாம். ஈஸியா எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்க தேவையில்ல. அ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா, அப்ப அந்த டைம்ல வந்து நமக்கு கோமாளி மைண்ட்குள்ள வரணும். ஸோ நம்ம கோமாளியா இருந்துரலாம். இந்த விஷயத்த ரொம்ப லைட்டா எடுத்துக்கலாம். சிரிச்சுட்டே போயிரலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிரணும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த அந்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டுட்டு வந்துக்கலாம் நீங்க. ஏதாவது கஷ்டம்ன்னு வரப்ப ரொம்ப பெருசா யோசிக்காம குழந்தைகள பார்த்தா எப்படி ஹாப்பியா எப்போதுமே இருக்கிற மாரி, நம்மளோட வாழ்க்கையும் வந்து நம்ம சின்ன சின்னது கவலைப்படாம, வாழ்க்கைய வந்து லைட்டா எடுத்துட்டு ஃப்ரீயா போய்க்கலாம். ஸோ இப்ப எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு ம மாணவன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல மார்க்ஸ் வந்து கம்மியா எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்பயே அவன் வந்து ஒரு ஏமாளியா இருந்தா என்ன பண்ணுவான்னா, அந்த இடத்துல அழுவான், ரொம்ப வருத்தப்படுவான். எல்லாரும் முன்னாடியும் அத ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அ எ எ அ என்ன சொல்லுவாங்களோ, யார் நம்மளை தாழ்த்துவாங்களோ, இல்ல பின்னாடி பேசுவாங்களோ அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இதே கோமாளியா இருந்தான்னா என்ன பண்ணுவான்னா, சிரிச்சுட்டே ஜாலியா போயிருவான். சிரிச்சுட்டே, "ஏய் நான் இந்த டைம் ஃபெயில் ஆயிட்டேன்டா. இவ்வளோ தான்டா மார்க் எடுத்த பாருடா. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்டா. இத விட நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எடுத்துட்டு போயிருவா. ஸோ அதுக்கே நம்ம என்ன பண்ணணும்னா, ஏமாளி நிலையிலிருந்து நம்ம வாழ்க்கைய வந்து கோமாளி நிலைக்கு மாத்தணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த மார்க்ஸுக்கே நம்ம ஏமாளிலிருந்து கோமாளி வரணும்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளவோ சிச்சுவேஷன் உறவினர்கள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட அந்த மாரிலாம் ஏமாறுறப்ப, நம்ம அப்ப யோசிச்சு ஏமாளி நிலையிலிருந்து கோமாளி நிலைக்கு மாறணும். ஸோ இப்ப என்னோட வாழ்க்கையில அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு சிச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா, அ எங்க வீட்ல என் ஹஸ்பண்டோட அண்ணா இறந்துட்டாங்க. அப்ப வந்து நாங்க ஊருக்கு வந்துட்டோம். அப்ப நாங்க வந்து எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல இருந்தனால யாரும் யார்கிட்டயும் பேசல. பட் சடனா அவங்க அண்ணி கால் பண்ணிட்டு, அ என் முன்னாடி பேசுறது கஷ்டமா இருந்தா, நீங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க. பட் அப்ப நான் ஏமாளியா இருந்தேன்னா என்ன பண்ணணும்? ஐயோ! என்னடா இவ்ளோ நல்லா பழகுனோமே, நம்மள இப்படி ஏமாத்துறாங்களே, இப்படியெல்லாம் இவங்க சொல்லுவாங்களா? அப்படின்னு நினைச்சு நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டு, அப்பயே நான் என் முன்னாடி தான் ஸ்பீக்கர்ல பேசினாரு. ஃபோன வாங்கி நான் அப்பயே ரியாக்ட் பண்ணிருக்கலாம். "ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவர வந்து ஹார்ஷா எமோஷன் ஆயி நல்லா சத்தமா பேசியிருந்திருப்பேன் ஏமாளியா இருந்தா. பட் அப்ப பேசிருவோம். ஆனா மறுபடியும் அந்த உறவுகள நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வாழ்க்கை பூரா. அப்படி பேசி போட்டு மறுபடியும் நமக்கு தான் மன உளைச்சல் ஆகும். பட் தப்பு அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க ஈஸியா கேஷுவலா சொல்லிட்டு போயிருவாங்க. தப்பு அவங்க பண்ணியிருந்தாலும், நம்ம ரியாக்ட் பண்ணதுனால இப்ப என்ன ஆயிரும், நம்ம ஃபுல் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம். அடுத்த டைம் அவங்கள போய் ஃபேஸ் பண்ற வரைக்கும் ஆகட்டும், இல்ல என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னு அதுக்குள்ளேயே இது பண்ணிட்டு நம்ம வாழ்க்கைய இது பண்ணிருவோம்.
பண்ணிக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. லைட்டா எடுத்துக்கிட்டு, சரி ஏதோ சிச்சுவேஷனா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டா எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ அந்த மாரி நம்ம டக்குன்னு யோசிக்காம பதில் சொல்லாம, கொஞ்சம் மௌனமா இரு. மௌனம் ஒரு அருமையான ஆயுதம். நம்ம நெறைய இடத்துல அத யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம, கொஞ்சம் யோசிச்சு அந்த இடத்துல நீங்க ரியாக்ட் பண்றப்ப, நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. வாழ்க்கையும் ஈஸியா போகும். ஸோ இந்த மாரி நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப கோமாளி பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம அனுபவத்துல இருந்து தான் கத்துக்க முடியும். ஸோ இப்ப நம்ம நெறைய இடத்துல அந்த மாரி முன்னாடியே பேசியிருப்போம், ரியாக்ட் பண்ணியிருப்போம். அப்ப வந்து நமக்கு மன உளைச்சல் அதிகமா ஆயிருக்கும். ஸோ அதுலருந்து நம்ம என்ன ஆயிருக்கணும், தெளிவாயிட்டு, ஸோ லாஸ்ட் டைமே நம்ம இந்த மாரி பேசுனதுனால இப்படியெல்லாம் ஆச்சு. இனிமேல் அலர்ட்டா இருக்கணும். ஸோ அந்த அனுபவம் நமக்கு கத்துக் குடுத்த பாடத்துல இருந்து நம்ம கரெக்ட்டா கொண்டுட்டு போய்க்கணும். ஸோ எப்போதுமே உடனே எல்லாத்தையும் நம்பக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. நம்ம யோசிக்கணும். அங்க நடக்கிற சிச்சுவேஷனுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல அவங்களா சொல்லியிருக்காங்களா? இல்ல அவங்க பிளான் பண்ணி, நாடகம் பண்ணி சொல்றாங்களா? அப்படின்னெல்லாம் நம்ம ஆலோசிக்கணும். எல்லாத்தையும் யார் எது சொன்னாலும் உடனே நம்பிக்கிட்டு நம்ம அங்க ரியாக்ட் பண்ணோம்னா, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ உறவுங்கிறது நமக்கு வந்து ஒருத்தங்க 2 பேரு அப்படி அவங்கள பேலன்ஸ் பண்ணிட்டு போறதில்ல வாழ்க்கையில. வாழ்க்கையில பல உறவுகள் எங்கேயோ நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். அது எங்கேயோ வந்து நமக்கு கொஸ்டிங்கா வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம யாரையுமே நம்பி நம்மளோட பிளஸ் ஆகட்டும், மைனஸ் ஆகட்டும் அத சொல்லக்கூடாது. கரெக்ட்டா என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆலோசிச்சு பார்க்கணும். அப்புறம் என்னதான் எல்லாரும் உறவு அது இதுன்னு நம்ம நண்பர்கள் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னாலும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மதிக்கணும். நமக்கு மதிப்பு குடுத்து, நம்மளோட வாழ்க்கை இதுதான். நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நம்ம போகணும். அடுத்தது இப்ப ஏதாவது சொன்னாங்கன்னா, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? என்ன கரெக்ட்டா தான் சொல்றாங்களா? ப்ரூஃப் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ஒரு சில இடத்துல நம்ம நான் அடிக்கடி சொல்லுவேன். நோ சொல்ல கத்துக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி போட்டு கடைசில நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கக்கூடாது. நோ சொல்ற இடத்துல நோ சொல்லணும். ஸோ இந்த மாரி நம்ம வாழ்க்கை போறப்ப வாழ்க்கை வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இப்ப வந்து முக்கியமா கேட்டீங்கன்னா, சிரிக்க கத்துக்கணும். இது எல்லாத்த பாயிண்ட்ட விடையும் சிரிக்க கத்துக்கணும். சிரிப்புங்கிறது ஒரு பெரிய மருந்து. நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும். நம்மள உற்சாகமா வச்சுக்கும். எப்போதுமே நம்ம சிரிச்சா உலகமும் நம்மோட சேர்ந்து சிரிக்கும். நம்ம என்ன பிரபஞ்சத்துக்கு குடுக்குறோமோ, அந்த பிரபஞ்சம் வந்து அதுதான் நமக்கு குடுக்கும். ஸோ நம்ம வாழ்க்கைய எப்போதுமே மகிழ்ச்சியா, லைட்டா, ஈஸியா எடுத்துட்டு போலாம். அம் இதுக்காகவும் நம்ம பெருசா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஏமாந்துட்டோம்ன்னு வாழ்க்கைய போகாம, கோமாளியா அந்த எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி ரியாக்ட் பண்ணிட்டு வாழ்க்கைய வந்து ஈஸியா எடுத்துட்டு போலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இன் இப் அ ல பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏமாற்றங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இப்ப நிலம்லாம் விக்கிறாங்கன்னா, ஏதாவது க அண்ணன் தம்பிக்கு குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி சின்ன சின்னதா சின்ன சின்ன ஏமாற்றங்களா தான் இருந்துச்சு. அ தீபாவளி பலகார சீட்டு போட்டாங்கன்னா, அந்த ஆள் ஏமாத்திட்டு போயிருவான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாரி சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தான் இருக்கு. ஆனா, பெருசா இப்ப இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஏமாற்றங்கிறது வந்து நெறைய இருக்கு. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல ஆயிடுச்சு. எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி ஃபேக் நியூஸ் பரப்புறதாகட்டும், ஒரு ஸ்கேம் கால் பரப்புறதாகட்டும், ஒரு மெடிசின்லயே ஃபேக்கான மெடிசின்ஸ் குடுக்குறது, ஆன்லைன்ல ஸ்கேம் பண்றது, ஓடிபி கேட்டு ஸ்கேம் பண்றது, ப்ரொஃபைல் ஃபோட்டோவே வந்து நான் வேற யாராவது ஃபோட்டோ வச்சுட்டு வ ஸ்கேம் பண்றது. அப்புறம் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பாலிடிக்ஸ் அது அந்த மாரி ஏமாறுறது. அடுத்தது சோசியல் மீடியால நம்ம ஏமாறுறது. இந்த மாரி நெறைய ஏமாற்றங்கள் வந்து இந்த காலத்துல வந்து ஜாஸ்தி இருக்கு. ஆனா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சமா தான் ஏமாந்துருக்க மாரி தெரியும். நெறைய ஏமாந்துருக்க மாரி தெரியாது. இப்போ ஆன்லைன் வந்ததுனால தான் நமக்கு நெறைய ஏமாற்றங்கள் வந்து வாழ்க்கையில அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகுது. அடுத்தது இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடியா சொல்ல போனோம்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட "டேய் ஒரு ரூ. 500 இருந்தா குட்றா நாளைக்கு குடுக்குறோம்" அப்படின்னு சொல்லுவோம். சரின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் குடுத்துருப்போம் நம்ம. ஆனா நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அவன் காலே பண்ண மாட்டான். ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வரும். அடுத்த நாள் பார்த்தா நம்ம நம்பரவே பிளாக் பண்ணிருவாங்க. ஸோ இந்த மாரி தான் ஏமாற்றம்ங்கிறது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லா இடத்துலயுமே இருக்கும். இப்ப சொசைட்டில பார்த்தீங்கன்னா, பை ஒன் கெட் 3 ஆஃபர்ன்னு போட்டிருப்பாங்க. நம்ம அந்த ஆஃபர பார்த்தோனே, "ஐய்யய்யோ! இன்னைக்கு தான் அந்த ஆஃபர் இருக்குது. இன்னைக்கு வாங்கிரலாம். நாளைக்கு இருக்காது." அப்படின்னு நம்ம மனசு பிரெயின் சொல்லும். அ லாஸ்ட் சான்ஸு வாங்கிரு அப்படின்னு சொல்லி ஹார்ட் சொல்லும். ஆனா பிரெயின் வந்து அத வாங்காத, நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதுன்னு சொல்லாது. பட் நம்ம ஹார்ட் சொன்னத கேட்டு என்ன பண்ணிருவோம், இந்த ஆஃபர் நல்லா இருக்கும். சரி ஆர்டர் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஆர்டர் போட்டுருவோம். பட் அதுல காமிக்கிறது ஒரு பிராண்டா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரு பிராண்டா இருக்கு. ஐயோ! அப்புறம் கடைசியா இந்த மாரி ஏமாந்துட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுற மாரி இருக்கும். சொசைட்டிலயும் நெறைய ஏமாற்றங்கள் இருக்கும். ஆம், இப்ப வந்து என்னன்னா, அப்பயெல்லாம் வந்து
விக்கிறவங்க தான் பொருள வந்து ஏமாத்துவாங்க. இப்ப ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாங்குறவங்களுமே ஏமாத்துறோம். இப்ப மேம் என்கிட்ட காசு இல்ல, கஷ்டத்துல இருக்கிறேன் மேம்ன்னு ஒரு சின்ன சின்ன ஸ்டூடண்ட்ஸா ஏமாத்துறாங்க. அந்த மாரி ஸ்கேம் எல்லாம் வருது. நான் அப்புறமா பே பண்றேன். எனக்கு இப்ப இந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சு விட்டுருங்க மேம். நானு என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணணும். எனக்காக ப்ளீஸ் மேம் அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட்டா கேட்கறாங்க. பட் என்ன பண்றாங்கன்னா, அனுப்புறதில்ல. விக்கிறவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு நெனச்சா, வாங்குறவங்களும் ஏமாத்துறாங்க. ஸோ அப்படி ஏமாறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அ போனா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டையுமே ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சு தான் நம்ம சம்பாரிக்கிறோம். சும்மா சம்பாரிக்கிறது இல்ல. ஸோ அந்த ஏமாற்றத்த வந்து நம்ம விடாம, அத ஃபாலோ பண்ணி, அத வந்து நம்ம அந்த அமௌண்ட் வர வரைக்கும் அத ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போணும். ஸோ இந்த மாரி சின்ன விஷயங்கள ஏமாத்துறாங்க. இப்ப அந்த ஏமாத்துறப்ப அந்த பணத்த நம்ம எப்படி வாங்கலாம்ன்னு பார்த்தோம்னா, எகைன் நம்ம ஃபோன் பண்றப்ப அந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. எனக்கே அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. பிசினஸ் பண்றப்ப. ஸோ இப்ப ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வரப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அ எகைன் அவங்களுக்கு வேற நம்பர்லேருந்து கால் பண்ணா அட்டெண்ட் பண்றாங்க. மறுபடியும் அந்த மாரி பண்றாங்க. பண்ணிட்டு நம்ம பேசுறப்ப தரேன் மேம், இது ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, இப்ப தரேன் மேம், அப்ப தரேன் மேம் சொல்றாங்க. ஆனா மறுபடியும் நான் என்ன மாரி சொல்றேன்னா, இந்த மாரி உங்களோட அட்ரஸ் இருக்குமா? நானே வந்து வாங்கிக்கிறேன் நேர்ல அப்படின்னு சொன்னா, அடுத்த செகண்டே வந்து பணத்த அனுப்புறாங்க. ஸோ அப்ப நம்ம சிந்திச்சு என்ன மாரி ரியாக்ட் பண்ணனா நமக்கு அந்த பணம் வருமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம செய்யணும். அம் இல்லைன்னா நம்மளோட உழைப்பும் வேஸ்ட் ஆகுது. நம்ம ஏமாந்த மாரி ஆயிரும். என்னைக்கும் நம்ம ஏமாந்த மாரி இருக்கக்கூடாது. தெளிவாவும், கவனமாவும் இருக்கணும். ஸோ இப்ப ஏமாளின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மனசு இருக்கிறது குறை இல்ல. இப்ப நம்ம ஐயோ! அவன் ரொம்ப நல்ல மனசு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்ல மனசு இருக்கிறதுங்கிறது குறை இல்ல. அத பயன்படுத்திக் கொள்ள விடுவது தான் குறை. அதாவது நம்ம அந்த யூஸ் பண்ணணும். அத வந்து மத்தவங்க யூஸ் பண்றதுக்காக நம்ம விடுறோம் பாருங்க, அதுதான் வந்து மிகப்பெரிய குறையா இருக்கு. ஸோ இப்ப ஒரு ஜோக்கா காமெடியா பார்த்தோம்னா, லவ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு பொண்ண பார்த்துட்டு ஒரு பையன் சொல்றான், "நீங்க தான் என்னோட வாழ்க்கையோட லைஃப்" அப்படின்னு சொல்றான். இதே செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, "நீங்க தான் என்னோட வைஃபையோட பாஸ்வேர்டே நீ தான். என்னோட வாழ்க்கையோட வைஃப் உல வை வைஃபை பாஸ்வேர்டே நீ தான்" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 3வது நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. இப்படிதான் இருக்குது ஒரு ஸ்கேம்ங்கிறது. லவ்ல கூட ஸ்கேம் இந்த மாரியெல்லாம் இருக்கு. இந்த மாரி நெறைய நம்ம அனுபவங்கள் வந்து இருந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த வடிவேல் ஜோக் பார்த்திருப்பீங்க. கொசு அடிக்கிற மிஷின் சொல்லிட்டு விப்பாங்க. ஸோ, இப்ப அந்த அந்த மிஷின் நம்ம காசு குடுத்து வாங்கி, அந்த கொசுவ அந்த உலைக்கக்குள்ள போட்டு புடிச்சு, இது டங்கு டங்குன்னு குத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோக் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஸோ, அந்த ஜோக் பார்க்கிறப்ப நமக்கு என்ன தெரியுது? ஐயோ! ஏமாந்துட்டோம், ஏமாளியா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி தெரியும். அதே வடிவேல் ஜோக்ல இன்னொரு ஜோக்ல பாத்தீங்கன்னா, கடவுள காமிக்கிறேன். அதுக்கு கடவுள பார்க்கணும்னா அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. ஸோ ஒரு மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு, "அங்க சாமி தெரியுதா பாருங்கம்பாங்க." யாரு கண்ணுக்குமே சாமி தெரியாது. தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து யாரெல்லாம் ஒய்ஃப்‌க்கு துரோகம் பண்ணாம இருக்காங்களோ, அவங்க கண்ணுக்கு மட்டும் தான் கடவுள் தெரிவாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்ப வந்து எல்லாரும் தெரியுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி தான் கோமாளியா இருந்தாலும் சிந்திச்சு நம்ம அந்த இடத்துல எப்ப ரியாக்ட் பண்றோமோ, அந்த மாரி பண்றப்ப நம்ம அங்க எஸ்கேப்பும் ஆயிக்கலாம். நம்ம வாழ்க்கையிலயும் ஜெயிக்கலாம். ஸோ அந்த மாரி ஜோக்கும் நம்ம பார்த்திருப்போம் திரைப்படங்கள்ல. அ ஸோ இப்ப பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலாவ காமிச்சு சோறு ஊட்டுனது அதெல்லாம் சார் நேத்து கூட சொன்னாரு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அது நிலாவ காமிச்சு அந்த காலத்துல நம்ம சோறு ஊட்டுனா அது அமைதியா சாப்பிட்டுக்குச்சு. பட் இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு மெடிஷனே ஒரு குழந்தைக்கு குடுக்குறேன்னா, நம்ம தான் குழந்தை ஏமாந்து வாய தொறந்துச்சு மெடிஷன குடுத்துட்டோம், அப்பா வயித்துக்குள்ள போயிரும் அப்படின்னு நெனைப்போம். அது அடுத்த செகண்டே அது துப்பி, "நீ என்ன என்னை ஏமாத்துறது? நீ கோமாளியாவே இரு. இப்ப பாரு ரியாக்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு அது துப்பும் பாருங்க. அந்த சின்ன சின்ன குழந்தைகிட்ட இருந்தே நம்ம நெறைய கத்துக்கலாம். அ அந்த மாரி நெறைய விஷயங்கள் வாழ்க்கையில வந்து அ ஏமாளியாவும், கோமாளியாவும் கொண்டுட்டு போறதுக்கு இருக்கு. இப்ப என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் அப்படிதான். இடம் வாங்கலான்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. நாங்க இருக்கிறது எலக்ட்ரானிக் சிட்டி. பக்கத்துல ஒரு இடத்துல இடம் வாங்கலான்னு ஒரு 5, 10 இயர்ஸ் பிஃபோர். அந்த ஃப்ரெண்ட் வந்து இங்க சைட் நல்லா இருக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்ப உள்ள அது ஜெயிலுக்கெல்லாம் பின்னாடி உள்ள வருது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் அவங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு, அவங்க எங்க வீட்டு பக்கத்திலேயே இருந்தனால நம்ம வாங்கிட்டு 2 பேரும் அங்கேயே போயிரலாம். ஜாலியா இருக்கலாம் வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நான் அப்ப யோசிச்சேன். நமக்கு அது இப்ப தேவையில்ல, அவசியம் இல்ல. அப்புறம் அதுதான் அந்த இடம் ரொம்ப உள்ள இருக்கறனால வேண்டான்னு யோசிச்சேன். பட் ஆனா அடுத்த செகண்ட் அவங்க வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க வாழல. அவங்க
பிசினஸ் பண்றதுக்கு இங்க தான் மெயினான ஏரியான்னு சொல்லி போட்டு, அந்த வீட்ட வாடகைக்கு விட்டு போட்டு கேஷுவலா இங்கேயே இருந்துட்டாங்க. பட் அவங்கள நம்பி நம்ம அங்க போயிருந்தோம்னா, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? நெனச்சு பாருங்க. சந்தோஷத்தையும், வாழ்க்கைய மகிழ்ச்சியும் எல்லாத்தையும் தொலைச்சுட்டு, ஏதோ ஒரு கார்னர்ல யாரும் தெரியாத ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாரி ஆசைய காமிப்பாங்க. நம்ம வந்து அதுல ஏமாறாம, நமக்கு எது தேவையோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ்க்கைய கொண்டுட்டு போகணும். நெறைய ஏமாற்றங்கள் காமிக்கிறதுக்காக நெறைய அட்வர்டைஸ்மென்ட், நெறைய வார்த்தைகள் வரும். நம்ம எப்போதுமே தெளிவாவும், பொறுமையாவும், சிந்திக்கிற திறனோடையும் நம்ம செயல்பட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஏமாற மாட்டோம். ஆம், இப்ப ஏமாளியா இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. நம்ம அத கோமாளியா மாறணும். ஏமாந்துட்டே எல்லா சிச்சுவேஷன்லயும் ஏமாந்துட்டே இருக்கக்கூடாது. ஒ அந்த இடத்துக்கு நம்ம அதுதான் முக்கியமான தேவை. நான் அடிக்கடி சொல்லுவேன். மனிதனா பிறந்தாலே ஆலோசனை சக்தி இருக்கு, சிந்தனை சக்தி இருக்கு, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அத யூஸ் பண்ணணும். அடிக்கடி நான் எல்லா செஷன்லயுமே சொல்லுவேன். ஸோ அந்த மாரி யோசிச்சு ஏமாளியா இருந்தாலும் கோமாளி நிலைக்கு மாறணும். அ ஏமாளியா ஆரம்பத்துல நம்ம இருக்கிறது பரவால்ல. ஆனா அப்படியே நம்ம வாழ்ந்துறக்கூடாது. நம்ம தான் வந்து மத்தவங்கள வாழ்க்கைய பத்தி புரிஞ்சுக்கணும். புத்திசாலியா வளரணும். சிரிச்சுக்கிட்டே வாழ கத்துக்கணும். ஏமாளியா இருந்தவன் கோமாளியாக மாறுனா, அவன் வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இதுதான் ஏமாளி டூ கோமாளியா மாறணும். ஏமாளி, கோமாளின்னு குடுக்காம, ஏமாளி டூ கோமாளின்னு குடுத்தனால, ஏமாளியா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சாலும், கோமாளியா நம்ம வாழ்க்கைய முடிக்கிறப்ப, வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இப்ப ஏமாளி, கோமாளிக்கு ஒரு கவிதை மட்டும் சொல்லிட்டு என்னோட உரைய முடிச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம். சரி. ஏமாளிக்கான கவிதை. ஏமாந்தவன் நான் அல்ல, நம்பிக்கையை விதைத்தவன் நான். ஒரு நாள் அது வெற்றியாக மலரும். ஏமாளி என்று சொன்னாலும் பரவாயில்லை. என் மனசு இன்னும் தூய்மையாயிருக்கு. அதுவே என் மிகப்பெரிய பலம். ஏமாற்றம் என்னை உடைக்கவில்லை, அது என்னை மேலும் வலிமையாக்கியது. நான் ஏமாந்ததில்லை, நான் அனுபவம் கற்றுக்கொண்டேன். அதுதான் என் வெற்றியின் தொடக்கம். ஒரு முறை ஏமாந்தேன் என்றால் அடுத்த முறை புத்திசாலியாகிறேன். அதுதான் என் வளர்ச்சி. ஏமாளி என்பதல்ல என் அடையாளம். எதிர்காலம் உருவாக்கும் மனிதன் என்பதே என் பெயர். என்னை ஏமாற்றியவர்கள் நினைவாக இல்லை, அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடமே என் ஆயுதம். நம்பிக்கை இழக்காதவன் நான், அதனால்தான் தோல்வியையும் வெல்ல முடியும். கோமாளி. கோமாளி சிரிப்பால் உலகை கவர்ந்தாலும் அவன் உள்ளத்தில் சில நேரம் கண்ணீர் இருக்கும். மற்றவர்களை சிரிக்க செய்வது எளிதல்ல, அதை வாழ்க்கையாக மாற்றியவன் கோமாளி. வெளியில் சிரிப்பு, உள்ளத்தில் சுமை, அந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துவான் கோமாளி. அவன் சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் கதை யாருக்கும் தெரியாத ஒரு நிஜம். கோமாளி வேடம் போட்டவன் அல்ல, வலியை மறைத்து வாழக் கற்றவன். ஒரு சிரிப்பு பல காயங்களை மறைக்கும். அதை நமக்கு கற்றுக் கொடுப்பவன் கோமாளி. கண்ணீரை மறைத்து சிரிப்பை தருவது அது ஒரு கலை. அதற்கு பேரே கோமாளி. சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய வந்து ஏமாளியா ஆரம்பிச்சிருந்தாலும் அறிவுங்கிற சிந்தனைங்கிறத ஆலோசனை சக்தி அப்படிங்கிறத எல்லாம் யோசிச்சு நம்ம வாழ்க்கைய வந்து கோமாளியா மாத்திக்கணும். சோ அதுதான் வந்து ஏமாளி டு கோமாளின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி மேம். ஏமாளி என்பது முட்டாள் அல்ல, அவன் நம்பிக்கையின் உருவம். கோமாளி என்பது சிரிப்புக்காக இல்லை, அவன் அறிவின் வெளிப்பாடு. இன்று நாம் கேட்டது ஒரு வாழ்க்கை பாடம். ஏமாளி டு கோமாளி. இது ஒரு டாபிக் இல்லை, நம் வாழ்க்கையின் மிரர். ஏப்ரல் 1 மற்றும் ஃபினான்ஷியல் நியூ இயர். சிலர் இதை ஃபூல்ஸ் டே என்று சொல்கிறார்கள், ஆனால் அதே நாளில் நியூ ஃபினான்ஷியல் இயர் தொடங்குகிறது. மெசேஜ் மைனஸில் இருந்து பிளஸ் ஆக மாறும் நாள். இட் இஸ் நாட் அபவுட் பீயிங் ஃபூல்டு, இட் இஸ் அபவுட் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஏமாளி அவன் முட்டாள் இல்லை, அவன் அதிகமாக நம்புகிறவன். நண்பர்கள், உறவினர்கள், அவசரம், பேராசை இவை எல்லாம் சேர்ந்து அவனை பல திசைகளில் இழுக்கிறது. ஒரு ஸ்கூல் ஸ்டோரி. மாணவன் எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டான், ஆனால் ஒரு நாள் அவன் மாறினான். ஏமாளி இல்லை, கோமாளி இல்லை, புத்திசாலியாக. கோமாளி சிரிக்க வைப்பவன் மட்டுமில்லை, சிந்திக்க வைப்பவன். உடனே ரியாக்ட் பண்ண மாட்டான், நேரம் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவான். தன் கஷ்டத்தையும் மறந்து மற்றவரை சிரிக்க வைப்பான். அதனால்தான் சைலன்ஸ் இஸ் ஏ பவர்ஃபுல் வெப்பன். உடனே நம்பாதே, உடனே ரியாக்ட் பண்ணாதே, அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்,
சே நோ, இது ஒரு பழக்கமாக்க ஆகட்டும். எங்கு தேவையோ அங்கு. நம்பு, ஆனால் சிந்தித்து நம்பு. சிரித்து வாழு, சுமந்து வாழாதே. ஆன்லைன் ஃப்ராட், ஃபேக் ஆஃபர்ஸ், எமோஷனல் ட்ராப்ஸ், 500 கொடு, 1000 தரேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப், பையர் சீட்டிங், செல்லரும் சீட்டிங். ஸோ திங்க் டுவைஸ், ஆக்ட் வைஸ். வடிவேலு காமெடி போல குழந்தைக்கு மருந்து கொடுத்தவுடன் வாந்தி. நாம் நினைப்போம் சரி குடித்துட்டான் என்று. ஆனால் உண்மை வேறு. சீயிங் இஸ் நாட் ஆல்வேஸ் பிலீவிங். லவ்ல கூட யூ ஆர் மை லைஃப், நெக்ஸ்ட் டே வைஃபை பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட் டே சேஞ்சிங். லெசன், டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் ட்ரஸ்டிங் அதர்ஸ். நாளைய உலகம் வேகமாக மாறும், டிஜிட்டல் மோசடிகள் அதிகரிக்கும். ஆனால் பி கைண்ட் பட் நாட் பிளைண்ட். ஏமாளியிலிருந்து கோமாளியாக, இறுதியில் புத்திசாலியாக மாறு. வாழ்க்கை சிரிக்கத்தான், சிக்கிக்கொள்ள அல்ல. மனதை காக்கவும், பணத்தை காக்கவும், நம்பிக்கையை சமநிலைப்படுத்தவும். லாஃப் இஸ் லைக் எ கோமாளி, திங்க் லைக் எ ஜீனியஸ், லிவ் லைக் எ வைஸ் மேன். நன்றி மேடம். முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க உங்களுடைய பின்னூட்டத்தை தொடங்கலாம். உற்சாகமான காலை வணக்கம். அருமையா இருந்தது. நிஜமாவே ஏமாளி டூ கோமாளி அப்படின்னு தலைப்பையும் அழகா விளக்கி, அழகான ஒரு பாடலோட தொடங்கி, அழகான ஒரு கவிதையோட முடிச்சு, ரொம்ப அருமையா நிஜமாவே சிறப்பா சொன்னீங்க. நீங்க அறிவாளி தான். மென்மேலும் வளர வேண்டும். நன்றி, வணக்கம், வாய்ப்பிற்கு. நன்றி நன்றி நித்யாதேவி மேம். அடுத்து ரமேஷ் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். சார், நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸான செஷன். ஆக்சுவலி ஏமாளியா பிறக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையை கோமாளியாக நல்ல புத்திசாலியாக மாற்றிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய நிறைய உதாரணங்கள் ஏகப்பட்ட. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே. ஃபேமிலி சுச்சுவேஷனில் ஏதாவது நம்மளை ஹர்ட் பண்ண மாதிரி பேசும்போது நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லி அழகாக, அதாவது எல்லாமே எப்படி இருந்ததுன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற விஷயங்களாக இருந்தது. அது சொல்லி கடைசியாக ஒரு கவிதையோட முடிச்சு ரொம்ப அருமையான செஷன். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பர், நல்லா இருக்கு மேடம், சூப்பராக. நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்து வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் சகோதரியர் அவர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்த மாதிரி ஞாபகம். ஹோம் மேக்கர் மட்டுமல்ல, சோசியல் மேக்கர் அப்படின்னு. அதையே தான் இன்னைக்கு. ஏன்னா நான் இவ்வளோ நாளும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி இனிமேல் பாட போகிறேன். நான் ஒரு கோமாளிங்க, நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்க, நான் ஒரு கோமாளிங்க. இவ்வளோ நாளும் முட்டாளுங்க முட்டாளுங்கன்னு பாடிக்கிட்டு இருந்தேன். அதை மாற்றி இனிமே கோமாளிங்க கோமாளிங்கன்னு பாடிடலாம் அப்படின்னு மாறிட்டேன். இதில் அவங்க சொன்னப்ப டேக் இட் ஈஸின்னு சொன்னாங்க. டூ ஆர் டை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக டூ, இஃப் நாட் பாசிபிள் டேக் இட் ஈஸி, திங்க் இட் எஃபெக்டிவ்லி. டைங்கிறதுல இப்படி டேக் இட் ஈஸின்னு தான் எடுத்துக்கணும்னு இல்லை, திங்க் இட் எஃபெக்டிவ்லி, நெக்ஸ்ட் டைம் யூ கேன் டூ இட். ஒரு டைம்லேயே முயற்சி பண்ணுறது, முடியலைன்னா உடனே செத்து போயிடுறது, அப்படி இல்லைப்பா, கொஞ்சம் ட்ரை பண்ணி மாற்றிக்க அப்படிங்கிற மாதிரி அது. அதனால் ஏன்னா இது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அதோட ஒரு சின்ன சீலையே வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் லைட்டாக சிந்திச்சுக்க, சிந்தி, சிரிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டு இரு, சிந்தி அப்படின்னு மாற்றிக்கலாங்கிற மாதிரி நல்ல பொலிவை தந்த சோஷியல் மேக்கர் சகோதரியர், அக்கான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே நமக்கு ரொம்ப அக்காக்கள், தங்கச்சின்னு வேணா வச்சுக்குவோம், தங்கச்சி அவர்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். அடுத்து முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம்.
தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். சிவசங்கரி மேம், எக்ஸலன்ட் செஷன். நம்ம வந்து எப்படி வந்து ஏமாளியா இருக்கக்கூடாது, ஆனா கோமாளியா இருக்கணும். கோமாளியா இருந்தா என்ன நல்லது, ஏமாளியா இருந்தா வந்து நமக்கு தான் வந்து எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம். ஆனா கோமாளியா இருக்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம நம்ம நல்லா இருக்க முடியும். அப்போ எல்லாத்தையுமே லைட்டா எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் நல்லா இருக்கும். நம்ம நிதானமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இதை வந்து சொன்னீங்க. மகிழ்ச்சி ஐயாவுடைய வார்த்தைகளை சொல்லி நீங்க ஆரம்பிச்சு நிறைய அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய இதை நீங்க பின்பற்றி வர்றதையும் இன்சிஸ்ட் பண்ணீங்க. எக்ஸலன்ட் செஷன் மேம். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணாம அந்த ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணது, அந்த இதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் கடைசியா வந்து அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது நம்ம நம்ம எப்படி ஏமாளி ஆகுறோம், அந்த குழந்தை வந்து எப்படி கோமாளியாகி நம்மள மகிழ்ச்சிக்கு உண்டாக்குறாங்க அப்படிங்கறத வந்து அதை நினைச்சு பார்க்கும்போதே நல்ல சந்தோஷமான ஒரு இது ஃபீல் நமக்கு வருது. சூப்பர் மேம், எக்ஸலன்ட் செஷன். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். அடுத்து லோகநாத் சார், உங்களுடைய பெண்ணோட தேவை. அனைவருக்கும் இனிய நற்பகல் காலை வணக்கம். மேடம் சிவசங்கரி மேடம் ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுத்தாங்க. இன்னைக்கு இந்த ஏமாளிக்கு கோமாளி, ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே நம்ம எமோஷன் ஆயிடுறோம், நம்ம கோவப்படுறோம். கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கோமாளி மாதிரி இருக்கணும், தெரியாத மாதிரி இருக்கணும், கோமாளி மாதிரி இருக்கணும். அவங்க கோவப்பட்டோம்னா திருப்பி நாம தான் திருப்பி பாதிக்கப்படுறோம் அப்படின்றது ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. நிறைய நிறைய விஷயம் சொன்னாங்க. எங்கள் பக்கத்தில் தான், பெங்களூரில் தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்க்கணுன்ட்டு சிவசங்கரி மேடம் சிவகங்கரி மேடம் வரேன்னாங்க. வந்தால் தான் போயிட்டு பார்த்துட்டு வரணும். மேடம் நன்றி நன்றி நன்றி. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் அடையாளம் காட்டும் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே மெய்யானது. நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி லோகநாத் சார். ஜெகநாத் சார், உங்களுடைய பெண்ணோட தரலாம். நன்றி அருணகிரி சார், அனைவருக்கும் நன்றி. சிவசங்கரி அவர்கள் சிறப்பாக பேசினாங்க. ஏமாளியா இருந்துட்டு அந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணி கோமாளியா மாறினா நம்ம வந்து விவேகத்தோட இருக்கலாம் அப்படின்றத தெளிவா சொன்னாங்க. எனக்கு கூட ஒரு ரீசெண்டா ஒரு அனுபவம் அந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா நான் ஒரு வீட்டை கொஞ்சம் வாடகைக்கு விட்டவர் ஒருத்தர், ஒரு அவர்கிட்ட அவருக்கு பர்சனலா சில ப்ராப்ளம் இருந்தது. ஆனா அது நமக்கு முதல்ல தெரியாது. அதனால அவரை இது பண்ணும்போது அவரை திரும்ப வெக்கேட் பண்ணது கொஞ்சம் சிரமமா இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க கிட்டலாம் நம்ம வந்து ரொம்ப கடிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவு பேசி இது பண்ணிட்டோம். அவரை நேற்று தான் வெக்கேட் பண்ணோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம கொஞ்சம் விவேகமா பேசுற மாதிரி தான் பண்ண வேண்டியதா இருந்தது. மேபி அதுல நம்ம லாஸ் சம் மணி, அது வேற விஷயம். அது வந்து பெரிய அமௌண்ட் இல்லாம, பட் அவர் அங்கேயே கண்டினியூ பண்ணா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்னும் பெரிய பிரச்சனையா இருந்தது. அவரை தனிப்பட்ட முறையில் அவர் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஏதோ பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம கொஞ்சம் நிதானமா நடந்துகிட்டது எனக்கு நேற்று ஒரு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இதா இருந்தது. அதனால அந்த மாதிரிதான் அவங்க சொன்னாங்க. சிவசங்கரி மேடம் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரியே எனக்கு நேற்று ஒரு நடந்தது. அதே மாதிரி இன்னொன்னு, அந்த ஜிபேல வந்து ஒரு சிம்பிளை வச்சு சொன்னாங்க. அது வந்து நான் படிச்சா வந்து அது ஜிபேவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது தான், அந்த மாதிரி தான் படித்தேன். அதை வந்து நம்ம யாருக்கு பணம் ரெகுலரா அனுப்பணும்னு நினைக்கிறோமோ ரெகுலரா அனுப்புறது இல்லை. நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளோட பசங்களுக்கு யாராவது மாசம் மாசம் எடுத்துக்கணும்னா அவங்க அதை ஜிபே அவங்கள அதில் கனெக்ட் பண்ணிட்டா அவங்க நம்ம இதுல இருந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அவங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசங்களுக்கு மாசம் மாசம் கொஞ்சம் பாக்கெட் மணி மாதிரி கொடுக்கணுன்றதுக்காக தான் அதை பாக்கெட் மணின்னே வச்சிருக்கான்ற மாதிரி படிச்சேன். அதுவும் கரெக்டா இருக்குமான்றத ஆனா அது வந்து ஜிபே இன்ஸ்டால் பண்ணிருக்கான்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அதனால இது ஒரு நேத்து நான் படிச்சது. ஸோ இதையும் இதுல பகிர்ந்துக்கணும்னு விரும்பினேன். அவங்க சிவசங்கரி மேடம் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜெகநாத் சார். அடுத்து ரம்யா கமல்ராஜ் மேம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். மேம் ரொம்ப அருமையா இருந்தது செஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னீங்கன்னா, ஏமாந்துட்டோம் ஓகே, ஆனா அதுல இருந்து அனுபவத்தை நம்ம கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் உனக்கு நல்ல மனசா, ஏமாலியா உனக்கு தெரியுதா, ஓகே நீ உனக்குள்ள வச்சுக்கோ, அதை வெளியே காமிச்சிடாத அப்படின்னு அந்த பிசினஸ் பண்ணும்போது எனக்கு அட்ரஸ் தெரியும், நான் வந்துடுறேன். அதெல்லாம் வந்து நம்ம எப்படி அப்படிங்கிறத தாண்டி நீங்க அந்த நேரத்துல எப்படி யோசிச்சீங்க. நம்ம பிறந்தது வந்து ஒரு சில இது வந்து நம்ம ஃபால்ட் இல்லைல்ல, நல்ல மனசோட பிறக்கிறதுங்கிறது நம்மளுடைய கேரக்டர், அதை மாற்ற முடியாது.
பட் அதை வந்து வீக்னஸா நம்ம மாத்தாம அதையே ஸ்ட்ரென்த்தா நம்ம மாத்தி அதை வந்து நம்ம நமக்காக மட்டுமே யூஸ் பண்ணணும். நம்ம மனசு நல்ல மனசு நமக்கு யூஸ் பண்ணிக்கோ. அப்ப அடுத்தவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்படி இருந்தா உன்னை ஏமாளி ஆக்கிடுவாங்கிறது மிகப்பெரிய லெசன் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச் மேம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நானும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு போய் எங்கேயும் போய் மாட்டிக்காம நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருந்து நீங்க பண்ணதா சொன்னீங்க. இதெல்லாம் வந்து கரெக்டான சமயத்துல கிடைக்க வேண்டிய பாடங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ரம்யா கமல்ராஜ் மேம். தாமோதரன் சார், அடுத்து உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய காலை வணக்கம். ஏமாளி டு கோமாளி சிவசங்கரி மேடம் மிக சிறப்பாக இந்த செஷனை எடுத்து சென்றார்கள். ஏமாளி எப்பொழுதும் ஏமாளியாகவே இருப்பான் என்று நினைப்பது ரொம்ப கடினம்தான். ஏமாளி அவனுடைய சுய தேவைக்காகத்தான் ஏமாற்றுகின்றான். ஆனால் கோமாளி மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக கோமாளியாக வேஷம் போடுகின்றான். கோமாளியும் மனிதன்தான், ஏமாற்றுபவனும் மனிதன்தான். இருவருக்கும் உள்ள வேறுபாடு, கோமாளி நம்மை சிரிக்க வைத்து அதன் நம்முடைய பலனை அவன் அனுபவிக்கின்றான். ஆனால் ஏமாளி ஏமாற்றி பொருளை அபகரித்து அவன் சுகத்தை அனுபவிக்கின்றான். ஏமாளி டு கோமாளி நிறைய கருத்துக்களை ஈற்று நமக்கு அளித்த சிவசங்கரி மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது, தற்புலரியில் அருணகிரி ஐயா அவர்கள் நேற்று 9 பற்றி மிக விளக்கமாக கூறினார்கள். ஆனால் இன்று 10 மேல் அவருக்கு அவ்வளவு பற்றா என்பது இப்பொழுதுதான் தெரிகின்றது. நம்ம எல்லாம் யோசனை செய்து பேசுவோம். ஆனால் அவர் 10 மேல் இருக்கும் பற்றை வைத்து பேசுகின்றார் என்றால் மிக திறமை, நேர்மை, அவருடைய பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது என்று நான் கூற வேண்டும். நன்றி ஐயா. தினமும் எங்களுக்கு இதை போன்ற பல கருத்துக்களை சுவையாக கொடுத்து நற்புலரியில் நல்ல பெயரும் புகழோடு வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். அடுத்து நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் மேம். நன்றி சார். அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். அருமை சகோதரி, அண்ணா இன்னைக்கு செக்ஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது யதார்த்த உலகத்துல ஏமாற்றங்கள் நடக்கிறது சகஜம். அதை எப்படி நம்ம அறிவா கோமாளித்தனமா அதை எடுத்து நம்ம ஜெயிக்கணுங்கிறத யதார்த்தமான நடையில ரொம்ப அழகா நான் இன்னைக்கு சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு கருத்துக்களுமே நமக்குள்ள நம்ம மோட்டிவா எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போகணுங்கிறது, இந்த யதார்த்த உலகத்துல நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நிறைய கருத்துக்கள். அருமை அருமை. நன்றி மேம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அருமை சார். அருணகிரி சார், இன்னைக்கும் உங்களோட இது எக்ஸலன்ட், சூப்பரா பண்ணீங்க. மென்மேலும் நீங்க இதை செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி மேம். அடுத்து சுனிதா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். சிவசங்கரி மேடம், செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஏமாறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவேர் இருக்கணும் அப்படின்றத கரெக்டா சொன்னீங்க. இந்த லேண்டு வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருந்துட்டேன், இல்லைன்னா நான் ஏமாந்துருப்பேன். எப்பயுமே ஏமாறுறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவா யோசிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஏமாந்துட்டோம்னா கூட அதை வந்து நம்ம கோமாளியா மாறி அதை நம்ம ஏமாளி டு கோமாளி அந்த கான்செப்டை வந்து நல்ல தெளிவா சொன்னீங்க. மாறி அதை வந்து நம்ம கடந்து செல்லணும் அப்படின்ற சொன்ன கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. நன்றி சுனிதா மேம். அடுத்து லட்சுமி நாராயண் கே சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். நற்புலரி காலையில் 5 மணிக்கு எனக்கு எழுப்பி விட்டுருது. ஆக்சுவலாக எழுப்பி விட்டு நீ உள்ளே வர்றான் போது என்னடா கேட்டதே கேட்க போகிறோம். நம்ம இப்படி உள்ளே வந்தால் ஒரு நாளும் ஒரு புதுசு விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக ஏமாளி கோமாளி வந்து எல்லாமே கேட்ட விஷயமா இருந்தால் கூட ஒரு டெய்லி அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்ன்றது வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இதில் ரொம்ப அருமையாக இருந்தது. சார், நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஜிபேல வந்து நானும் வீடியோ அமைச்சிருந்தேன், குரூப்பில் அமைச்சிருந்தேன். அது எப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட், நம்ம ஜிபே வந்து நம்மளோட பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான். அது அவங்களுக்கு ஜிபே அக்கௌண்ட் இருக்குது, அவங்களுக்கு பசங்களுக்கு இருக்காது. நம்ம வந்து அவங்கள ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தே கேன் யூஸ் த ஜிபே ஃப்ரம் அவர் அக்கௌண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து நம்மளே வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இவ்வளோ அமௌண்ட் தான் அவனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி பீரியட் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதத்துக்குள்ளே, இந்த டேட்டுக்குள்ளே 10 நாளைக்கோ 20 நாளைக்கோ 30 நாளைக்கோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பசங்களை ஆட் பண்ணிட்டோம்னா they can use that amount from our account actually, even though they don't have the GPay இருந்தால் கூட, அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் கூட
நம்ம அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கணும். அப்படிதான் அந்த கான்செப்ட். அதனால ரொம்ப அருமையாக சார் சொல்லுவாங்க சார். ரொம்ப அருமை சார். தேங்க்யூ சார். நன்றி லட்சுமணன் சார். அடுத்து மஞ்சுளா மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். எஸ் ஹலோ சார், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். மேடத்தோட செஷன் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது மேம். எவ்வளோ கலெக்டிவான பாயிண்ட்ஸ் எடுத்து வந்து கோகரன்ஸாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இங்கே பெஸ்ட்டு. சூப்பர், நல்லா இருந்துச்சு மேம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன், அப்படி இருந்தும் மிஸ் பண்ணாமல் கவனிச்சிட்டு வந்தேன். சாரு என்ன சொன்னார் அதுதான் எனக்கு தெரியல, எல்லாரும் சாரை வாழ்த்துறாங்க. எனிவே கங்க்ராச்சுலேஷன் மேம், சூப்பர் நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து வேற யாராவது பின்னோட்டம் தரனா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தன்மானம் சார். வணக்கம் சார். வணக்கம். சிவகனி நட்புலரிக்கு இணைந்திருக்கும் அனைவருக்கும் நலமான வணக்கம். சிவகனி மேடம் வந்தால் கவிதைக்கும் பஞ்சமில்லை, கருத்துக்கும் பஞ்சமில்லை. தின வாழ்வில் நடக்கக்கூடிய அந்த செயல்களையும் தான் அனுபவித்த அந்த செயல்களையும் எப்போதுமே சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பல அந்த அந்த இணையத்து மூலியமாக எப்படிலாம் அந்த ஆன்லைனில் எப்படிலாம் அந்த திருட்டு நடக்குது, அப்புறம் அதே போல் தின வாழ்க்கையில் எப்படிலாம் நடக்குதுங்கிறதெல்லாம் பல தகவல் சொன்னாங்க. ஓகே, நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஒன்னா ஆக்கிட்டீங்க. நீங்க ஒன்னா ஆக்கிட்டீங்களா? சிவசங்கரியா சிவகனியா? நன்றி. பின்னோட்டம் தரீங்களா சார்? அனைவருக்கும் வணக்கம். சங்கரி இன்னைக்கு நிறைய கருத்துக்களை ரொம்ப ஜோவியலா அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நிறைய விஷயங்களை கொண்டு வந்து வாழ்க்கையை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத யதார்த்தமா பகிர்ந்துட்டு போயிட்டீங்க. நன்றி. இதன் தொடக்க உரையாக அருணகிரி சாருக்கும் சங்கரிக்கும் சேர்த்து ஒரு கவிதை. பத்திலே தொடக்கமாய் பக்குவமாய் தொகுத்து, பத்திலே தொடக்கமாய் பக்குவமாய் தொகுத்து, இத்தனையா எனக் கேட்டு வியக்க வைத்து, இத்தனையா எனக் கேட்டு வியக்க வைத்து, முத்தாய்ப்பாய் கருத்துக்கள் முழுவதும் திரட்டி, தித்திப்பாய் திகட்டும் அளவில் திறம்பட கொட்டிய அருணகிரி சாருக்கு நன்றி. அடுத்தது சங்கரிக்கு. சிறப்போடு எதையும் சிந்தித்து சிறப்பாய், சிரிப்போடு எதையும் சிந்தித்து சிறப்பாய், சில நேரம் கடந்து சீராய் வாழ, உரிமையை நிலைநாட்ட உயிர்ப்பினை விதைத்து, உரிமையை நிலைநாட்ட உயிர்ப்பினை விதைத்து, உறவினை தொடர்ந்திட உள்ளம் மகிழுமே. வரி வரியாய் அழகாய் வடித்து வளமையாக வாழ வலிமையான கருத்துக்களை வார்த்து வார்த்து வடித்தீர். அறிவையும் வைத்தே அணுகிட எதுவும், அறிவையும் வைத்தே அணுகிட எதுவும், தெளிவாய் விடையும் தெரிவிக்கும் மௌனம். அறிவையும் வைத்தே அணுகிட எதுவும், தெளிவாய் விடையும் தெரிவிக்கும் மௌனம். செறிவாய் மழலை செம்மையாய் வாழ மழலையும் உணர்த்தும் மதிப்பினை காட்டும். ஒரு நிமிஷம். தெரிவாய் விடையும் தெரிவிக்கும் மௌனம், செறிவாய் நாளும் செம்மையை காட்டும். மழலையும் உணர்த்தும் மதிப்பினை காட்டும். அழகாய் அறிவிக்கும் அதன் உணர்வையும் தீட்டும். மழலையும் உணர்த்தும் மதிப்பினை காட்டும். அழகாய் அறிவிக்கும் அதன் உணர்வையும் தீட்டும். ஏமாளியாய் வாழ்வதில் ஏற்றமும் இருக்குமா? ஏமாளியாய் வாழ்வதில் ஏற்றமும் இருக்குமா? கோமாளியாய் வாழ கற்றிடு என்றுமே. நன்றி அனைவருக்கும். நடுவுல இந்த மழலைன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் சின்ன தடுமாற்றம் எல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மழலைகள் எப்பொழுதுமே சின்ன தடுமாற்றம் இருக்கும், அதனால இருந்திருக்கலாம். ஆமா சார், நிச்சயமா மழலையில தடுமாற்றம் தான் சார். நன்றி. அடுத்து இன்கால் மெசேஜ். தன்மானம் சார். நடைமுறை வாழ்க்கையில் நாம் தினம் சந்திக்கும் நிகழ்வுகளை மாற்றி யோசித்தால் ஏமாளியாகவும் தெரியாது, மறந்து போனால் நம் கோமாளியாகவும் இல்லை என்பதை உணர வைத்தது சிறப்பு மேடம். நன்றி. அடுத்து மேஜர் நாராயண சார். கிரியேட்டிவ் தாட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்லி நரேட்டட் சிவசங்கரி மேம். சிவசங்கரி மேம் வந்து தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் ஃபீட்பேக் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேற யாரும் பின்னோட்டம் தரலாம், நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். ஓகே மேம், உங்களோட ஏற்புரை. தேங்க்யூ சார்.
அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இப்ப ஏமாளி டு கோமாளி அப்படின்னு இந்த டாபிக் பார்க்குறப்ப எனக்கு வந்து 2 பாயிண்ட். மௌனம், சிந்திக்கிற திறன். ஸோ நம்ம நிறையா சுச்சுவேஷன்ல மௌனத்தையும் சிந்திக்கிற திறனையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட் வந்து நான் மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என்னோட வாழ்க்கையில நான் அப்பவே சொன்னேன், யாருக்கும் சாரி மனதாலும் உடலாலும் வருத்தம் தரமாட்டேன். அந்த பாயிண்ட்டை நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அன்பு கருணையுமா வாழணும். அந்த 2மே எப்போதுமே அடிக்கடி என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம எப்போதுமே நெகட்டிவா போனாலுமே அந்த அன்பு, கருணை யாருக்கும் உடலாலும் மனதாலும் துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிற அந்த வேதாத்ரி மகரிஷியோட கான்செப்ட். ஸோ இந்த டாபிக் எடுத்ததுலேருந்து இனிமேல் மௌனம், சிந்திக்கிற திறன் எப்போதுமே சொல்லுவேன். பட் மௌனத்தையும் கொஞ்சம் சேர்த்திக்கணும். சுச்சுவேஷனுக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம மௌனமா இருந்து சிந்திச்சு ஆன்சர் சொல்லணும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் மைண்ட்ல அப்பப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம அந்த எண்ணங்கள் வந்து நம்ம கெட்ட வழியில போனாலுமே டக்குன்னு ரியாக்ட் பண்ண விடாம நம்ம எப்போதும் சொல்லிட்டு இருக்க எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து கரெக்டா நம்மளை வழி நடத்தும்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த குமரேசன் சாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அழகான அறிமுக உரையை கொடுத்த அருணகிரி சாருக்கு நன்றி. அழகா சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா. 10க்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வருவீங்கன்னு நினைச்சே பார்க்கலாம், ஷாக் ஆயிடுச்சு. அறிவியல்ல, கணிதத்துல, கம்ப்யூட்டர்ல எல்லாத்துலயும் எடுத்துட்டு வந்தீங்க 10 பத்தி. சூப்பரா இருந்துச்சு சார், சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். இந்த நேரம் வரைக்கும் இருந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்து என்னோட செஷனை சிறப்பா கொண்டுட்டு போன உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம், சிறப்பான ஏற்புரை கொடுத்தீங்க. யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் வார் கூட இப்போ அண்மையில் 38 நாளாக நடந்து 10 டிமாண்ட்ஸ் வச்சு தான் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அந்த 10 இன்னைக்கு தேதினால நான் எனக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன் அதை வந்து படிக்கிறதுக்கு. ஸோ மற்ற எல்லாருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுட்டு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட இந்த நிகழ்வு இனிதே நிறைவுக்கு வருகிறது. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணை இல்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் பி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சார். வாழ்க வளமுடன்.